Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Today's concept is all about regularization. So regularization எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு ப்ரிவெண்ட் ஓவர் ஃபிட்டிங். நம்ம வந்துட்டு ஒரு மாடலுக்கு டேட்டா ட்ரெயின் பண்ணும்போது டேட்டான்றது ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அப்போ அது என்னன்னு சொல்றோம்னா ஓவர் ஃபிட்டிங்னு சொல்றோம். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஆப்டிமல் மாடல்ன்ற மாதிரி பேசியிருக்கிறோம். ஸோ எப்போ இந்த ரெகுலரைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்றோம்னா எப்போ நம்மளோட மாடல்ன்றது ரொம்ப ஃபிட் ஆயிருக்குமோ, ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்குமோ, அப்போ இந்த ரெகுலரைசேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஓவர் ஃபிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுமா. ஸோ இங்க யூஸ்வலி 2 types ஆஃப் ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. The first one is a lasso regularization and second thing is a ridge regularization. ஸோ அதுவே நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா lasso regularization வந்துட்டு L1 regularization, ரிட்ஜ் ரெகுலரைசேஷன் வந்துட்டு L2 ரெகுலரைசேஷன் கூப்பிடுறோம். ஸோ இப்போ என்னோட பிபிடி பார்த்துருக்கீங்களா 3 types ஆஃப் கிராஃப்ஸ் இங்க நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துருக்கீங்களா நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது எவ்ரி திங் மீன்ஸ் என்னோட கிராஃப் போடும்போது பார்த்தீங்களா இங்க பாருங்களேன், என்னோட லைன் பெஸ்ட் லைன்ன்றது எல்லா பாயிண்ட்ஸ் டச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா இங்க என்னோட லைனுக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட டிஃபரன்ஸே கிடையாது, ஜீரோ டிஃபரன்ஸா. எப்ப நம்மளோட டிஃபரன்ஸ் ஜீரோ இருக்குமோ மீன்ஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ அப்புறமா ஆக்சுவல் வேல்யூ ஜீரோ இருக்குமோ. ஓகே, நம்ம ட்ரைனிங் டேட்டா நான் இங்க கொடுத்துருக்குது. என்னோட ட்ரைனிங் டேட்டால என்னோட ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் அப்புறமா ப்ரிடிக்டட் பாயிண்ட்ஸோட டிஃபரன்ஸ் ஜீரோ இருந்துச்சுன்னா I can say that it is a overfitting model ன்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸே இல்லை, 0 0 இருக்கு. எப்ப இங்க வேல்யூஸ் 0 இருக்குமோ அங்க வந்துட்டு பயாஸ்ன்றது லோ பயாஸ், 0 பயாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எங்க 0 பயாஸ் இருக்குமோ அங்க வந்துட்டு ஹை வேரியன்ஸ் இருக்கும். அதே விதமா அண்டர் ஃபிட்டிங் எப்ப சொல்றோம்னா நம்மளோட டேட்டான்றது ட்ரைனிங்லயோ ப்ராப்பரா ஃபிட் ஆகாது, டெஸ்டிங்லயோ ப்ராப்பரா ஃபிட் ஆயிருக்காது, மீன்ஸ் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மாடல் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அண்டர் ஃபிட்டிங்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு, அப்புறமா என்னோட லைன் வந்துட்டு லீனியர் ரிக்ரெஷன் லைன். இது யூஸ்வலி இது வந்துட்டு இந்த ரெகுலரைசேஷன்ன்றது லீனியர் மாடல்ஸ் மேலதான் ரொம்ப யூஸ் ஆக போறது. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு என்னோட லைன்ன்றது இப்படி இருக்கு, பட் மீன்ஸ் என்னோட ப்ரிடிக்டட் லைன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா there will be some difference, means actual value minus predicted valueன்றது there will be some difference. நீங்க வந்துட்டு predicted value minus actual value தான் கொடுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அப்படி இப்படி சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட predicted value minus actual value டிஃபரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருக்கா. ஸோ அப்போ இது என்னன்னு சொல்றோம்னா having a variance, பயாஸ்ன்றது ரொம்ப இருக்கும், ஹை வேரியன்ஸ் அண்ட் ஹை பயாஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அப்ப அண்டர் ஃபிட்டிங் சொல்றோம். ட்ரைனிங் டேட்டாலேயே அவ்வளோ ப்ராப்பரா அக்யூரசி கொடுக்காது, டெஸ்டிங் டேட்டாலேயே கூட அவ்வளோ அக்யூரசி கொடுக்கலன்னா அது வந்துட்டு அண்டர் ஃபிட்டிங் மாடல் சொல்றோம். அதுவே எப்ப ஆப்டிமல் மாடல் சொல்றோம்னா தட் இஸ் குட் பேலன்ஸ் மாடல். எப்ப சொல்றோம்னா நம்மளோட ட்ரைனிங் டேட்டா இருக்கட்டும் டெஸ்டிங் டேட்டா இருக்கட்டும் நார்மலா இருக்கணும், மீன்ஸ் அப்படியே கொடுக்க கூடாது, மீன்ஸ் லைக் லோ பயாஸ் அண்ட் லோ வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரைனிங் டேட்டாக்கு எவ்வளவு கொடுக்குமோ அக்யூரசி, டெஸ்டிங் டேட்டாக்கு நியர் வேல்யூஸ் கொடுத்துருச்சுன்னா தென் ஐ கேன் சே தட் மாடல் இஸ் அ ஆப்டிமல் மாடல் சொல்றோம். ஸோ அதுதான் இங்க நான் போட்டிருக்கிறது. ஓவர் ஃபிட்டிங், த மாடல் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் கேப்சரிங் நாய்ஸ் மீன்ஸ் அவுட்லயர்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத டேட்டா பாயிண்ட்ஸ் கூட ரீட் பண்றதுனால நம்மளுக்கு அது யூஸ்லெஸ் தான், மாடல்ன்றது அக்யூரேட் வேல்யூஸ் கொடுக்காது. ஸோ it is not necessary to train the noise values to the model, which will leads to the bad result. Okay va? So leading to the poor generalization. Underfitting means the model is too simple, failing to capture the underlying data patterns. இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிள் டேட்டாவே தான், ஆனா நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு குட் அக்யூரசி கிடையாது, டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு குட் அக்யூரசி கிடையாது. ஸோ அப்ப அந்த கைண்ட் ஆஃப் மாடல் என்னன்னு சொல்றோம்னா அண்டர் ஃபிட்டிங் மாடல் சொல்றோம். அதே ஆப்டிமல் ஃபிட்னா என்னதுன்னா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம்.
A balanced model that generalizes well, achieving low bias and low variance. Low bias and low variance means ஒரே மாதிரி accuracy. Training பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா testing பண்ணும்போது ஒரு accurate means ஒரு approximate value வந்துச்சுன்னா I can say that it is an optimal value, optimal model and சொல்லலாம். So that means it is a generalized model and சொல்லலாம். ஓகே, சோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஓவர் ஃபிட்டிங்கா இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு நார்மல் ஒரு பேலன்ஸ்டு மாடலா கொண்டு வரணும்னப்போ நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் தான் ரெகுலரைசேஷன் டெக்னிக்னு சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம இங்க அதுல 2 டைப்ஸ் சொல்லிருக்கோம். ஒன் இஸ் a lasso regression and second is a ridge regression. ஃபர்ஸ்ட் நான் ரிட்ஜ் ரிக்ரெஷன் பத்தி சொல்லிடுறேமா. ரிட்ஜ் ரிக்ரெஷன்மா. சோ இது ரெண்டுமே ரிட்ஜ் ரிக்ரெஷனா இருக்கட்டும், லாசோ ரிக்ரெஷனா இருக்கட்டும், நம்மளோட ஓவர் ஃபிட்டிங் மாடல்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். அலாங் வித் ஓவர் ஃபிட்டிங், லாசோ ரிக்ரெஷன்ன்றது ஒரு ஃபீச்சர் செலெக்ஷனுக்காக கூட யூஸ் ஆகுதுமா. ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்ஜ் ரிக்ரெஷன் பத்தி பேசிடுறேன். ஃபார் சப்போஸ் இப்போ நம்ம ஒரு நார்மல் கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ லெட் அஸ் டேக் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆன் ஒய் ஆக்சிஸ் ஐ எம் டேக்கிங் அ சேலரி எடுத்திருக்கேன். ஸோ என்னோட மெயின் எய்ம் என்னதுன்னா, ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீசஸ் இஸ் த சேலரி இன்க்ரீசிங் ஆர் நாட், அதுதான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் சப்போஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற ட்ரைனிங் டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 100 டேட்டா பாயிண்ட்ஸ்ல ஃபியூ டேட்டா பாயிண்ட்ஸ் ட்ரைனிங்காக டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ட்ரைனிங்காக நான் டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஐ ஹாவ் காட் த பாயிண்ட்ஸ் இன் திஸ் வே. ஒரு 2 பாயிண்ட்ஸ் நான் பிளாட் பண்ணிருக்கேன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் டெஸ்டிங் பண்ணிட்ட அப்புறமா என்னோட லைன்ன்றது லைக் திஸ், மை லைன் வில் பி லைக் திஸ். ஸோ இனிஷியலி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, திஸ் வில் பி த பெஸ்ட் ஃபிட் லைன் நான் எடுத்துறேன். வாட் ஐ வில் ஃபீல் திஸ் லைன் ஆஸ் அ பெஸ்ட் ஃபிட் லைன். ஸோ திஸ் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டன் இட். இப்போ நார்மலா இப்போ நான் திஸ் இஸ் கால்ட் a linear equation. linear equation நமக்கு எப்படி இருக்கும்? what will be the linear equation? y is equal to x plus c. yes or no? So இங்க இந்த linear equationல we are having the bias as 0. yes or no? low bias means there is no difference. என்னோட லைனுக்கு என்னோட டேட்டா பாயிண்ட்க்கு டிஃபரன்ஸே கிடையாது, which is lying on the side. So here I am having a low bias. Low bias means obviously it is having a high variance. Okay, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க மைண்ட்ல வெச்சுக்கணும். So we can say it's a overfitting line only. For example, எப்ப நம்ம overfitting ன்னு சொல்றோம்னா, எப்பதான் ஒரு பாயிண்ட் நான் டெஸ்டிங் டேட்டா இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். So now I am providing a testing data. அப்போ என்னோட டெஸ்டிங் டேட்டான்றது சம்வேர் இங்க எங்கோ லை ஆயிருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். சம்வேர் மை டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இங்க லை ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டெஸ்டிங் டேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு செக். ஓகே, டிஃபரன்ஸ் செக் பண்றீங்க உங்களோட லைனுக்கு, ப்ரிடிக்டட் லைனுக்கு. யூ ஆர் ஜஸ்ட் டிராயிங் த லைன்ஸ். இந்த மாதிரி நீங்க டிஃபரன்ஸ் செக் பண்ண போறீங்க. டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது see here there is a difference here between the line and this one. That means what you can say, this one நம்ம என்ன சொல்றோம்? error means what is the formula? actual value minus predicted value formula. எப்ப நமக்கு இந்த வேல்யூ 0 வந்திருக்கோ அப்ப நம்ம இந்த லைன் பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்றோம். பட் இங்க வந்துட்டு நம்மளுக்கு 0 கிடையாது, இது மட்டும் 0. இப்போ நான் டெஸ்டிங் டேட்டா கொடுக்கும்போது என்னோட டிஃபரன்ஸ்ன்றது 0 இல்ல. சோ அப்ப இது நம்ம 0வா கொண்டு வரணும்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? MSE. MSE means what? Mean squared error, which is nothing but a cost function. No. So what is the formula for cost function? Sigma 1 to n. Okay. So what is that one? Y minus y cap whole square divided by number of values. இதான் நம்ம ஃபார்முலா பார்த்திருக்கிறது. So this is what. So நம்ம என்ன பண்றோம்? We are making to make a best fit line to 0. இது ரொம்ப 0 கொண்டு வரது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We are just making this m value and c value என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிராஜுவலா அந்த வேல்யூஸ்க்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு குளோபல் மினிமா வர்ற வரைக்கும் நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த குளோபல் மினிமா வரதுக்காக நம்ம ஒன் கைண்ட் ஆஃப் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆப்டிமைசேஷன் டெக்னிக், which is a gradient descent. அதை யூஸ் பண்றதுனால இந்த m வேல்யூ c வேல்யூன்றது சேஞ்சஸ் நடந்துட்டு எப்ப நம்மளோட மீன் ஸ்கொயர் எரர் வேல்யூ 0 வந்துருமோ அப்போ அந்த டைம்ல அந்த லைன் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா? சோ எப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் வித்தவுட் மீன்ஸ் லோ பயாஸ் இருந்துச்சு என்னப்போ ஹேவிங் ஹை வேரியன்ஸ், அப்போ அந்த மாடல் எப்படி இருக்குன்னா ஓவர் ஃபிட்டிங் மாடல் சொல்ல போறோம். சோ திஸ் மாடல் இஸ் ஓவர் ஃபிட்டிங் பிகாஸ்
your points are lying on the same thing. Understanding everyone? Is it understandable what I'm saying here? Yes, ma'am. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? What we need to do? What we need to do? நம்ம இது வந்துட்டு generalized மாடலா கொண்டு வரணும். Means நம்ம டெஸ்டிங் டேட்டா கொடுத்தா கூட சேம் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் கொண்டு வரணும். ட்ரைனிங் டேட்டா கொடுத்தா கூட சேம் கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் கொண்டு வந்துச்சுன்னா அப்போ நம்ம அது ஜெனரலைஸ்டு மாடல் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? ரிட்ஜ் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரிட்ஜ் ரிக்ரெஷன்ல த காஸ்ட் ஃபங்க்ஷன் வில் பி ஒன் பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா. எப்படின்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேம், திஸ் இஸ் அ லாஸ் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n y minus y cap whole square plus lambda into slope whole square. So this value should be added extra to the cost function. Usually நம்மளோட best fit line எப்பன்னு சொல்றோம்னா இந்த loss function அன்றது 0 ஆச்சு என்னப்போ. But along with this thing you need to make this also a minimum value. அப்பதான் நம்மளோட ஓவர் ஃபிட்டிங் லைன்ன்றது ஜெனரலைஸ்ட் மாடலா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ்வலி இங்க நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்றீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோப் பாருங்களேன், ஸ்லோப் வில் பி மோர். ஹியர் த ஸ்லோப் இஸ் ஹை when you are plotting these points. ஸ்லோப் பண்ணா என்னது? y2 minus y1 by m x2 minus x1 இந்த ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ த ஸ்லோப் வில் பி ஸ்டீப். ஸோ எப்ப நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன்ன்றது ஓவர் ஃபிட்டிங்கா இருக்கிறதுனா எப்ப சொல்றோம்னா நம்மளோட ஸ்லோப் பண்றது ஹையா இருந்தப்ப மட்டும்தான். நம்ம அது ஜெனரலைஸ்டு எப்ப கொண்டு வரதுக்கு ஆகுதுன்னா இந்த ஸ்லோப் பண்றது இவ்வளவு லென்த்தா இருக்கிற ஸ்லோப் ஐ வாண்ட் டு மேக் இட் லைக் எ ஸ்மால் திங், இப்படி கொண்டு வரணும். மீன்ஸ் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் திஸ் ஸ்லோப் வேல்யூ. ஓகே, ஸோ அது ஸ்லோப் வேல்யூ கம்மி கொண்டு வந்துச்சுன்னா நம்மளோட ஓவர் ஃபிட்டிங் மாடல்ன்றது ஜெனரல் மாடலா கன்வெர்ட் ஆயிருக்குன்னுட்டு. ஸோ to make it like that we need to provide a values for this. So let us take generalize நம்ம என்ன பண்றோம்னா usually we will take the values for this lambda from 0 to infinity. Means only positive values தான் நம்ம கொண்டு வரோம். ஓகே, 0ல இருந்து நம்ம எந்த வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோப் வேல்யூஸ் தான் நீங்க இது கால்குலேட் பண்ணிக்கணும். y2 minus y1 by x2 minus x1 நீங்க வேல்யூஸ் கவுண்ட் பண்ணிக்கணும். for our explanation நான் என்ன பண்றேன்னா என்னோட lambda வேல்யூன்றது 1 எடுத்துக்கிறேன். வேல்யூ வந்துட்டு I am taking it like எடுத்திருக்கேன். ஸோ நீங்க இந்த வேல்யூஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஜஸ்ட் லைக் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ்ன்றது வேரி பண்ணிக்கிட்டே வரும் until it reaches the global minima. ஓகேவா? நம்ம இங்க எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம டைரக்டா வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேல்யூ வில் பி டேக்கிங் லைக் எ 0. ஓகே, ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 plus 1 into 1 whole square. So approximately it will be like 1.69. Okay va? So இப்போ இந்த லைனோட ஸ்லோப், this is slope, this cost function, this cost function I got means இப்போ இந்த cost function ஓட எவ்வளவு வேல்யூ எல்லாம் வந்திருக்கு? 1.69 வந்திருக்கு. நான் இப்போ திரும்பி some other values கொடுத்துட்டு இன்னொரு லைன் டிராப் பண்ணிருக்கேன்னு எடுத்துக்கோங்களேன். if I am plotting a one more line, இன்னொரு லைன் நான் plot பண்ணிருக்கேன். Now I'm going to calculate a slope for this. Every how? Just by changing the values of lambda and slope values. Okay, so இப்போ நம்ம lambda value 1 எடுத்துக்கிங்களா 1 எடுத்துக்கோங்க. I'm going to take a slope value as 1 and in the value minimum ஏதோ ஒரு value 0 எடுத்துக்கலாம், no problem. So cost function is equal to 0 plus 1 into 1, nearly it will be 1. So what happens now? For this have drawn one more line. Okay, இந்த லைனுக்கு பார்க்கும்போது எனக்கு ஸ்லோப் வந்துட்டு 1.69 வந்திருக்கு. I try to draw one more. I predicted one more best fit line just by changing the values of slope and intercept. அப்போ என்னோட லைன்ன்றது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லைனுக்கு நான் என்ன பண்றேன்? காஸ்ட் ஃபங்க்ஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரிட்ஜ் ரிக்ரெஷன். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட லாம்டா வேல்யூ இந்த லாம்டா வேல்யூ 1 எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லோப் வேல்யூ 1 அசைன் பண்ணிக்கிட்டேன். Now my cost function is 1. So this இந்த ஸ்லோப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புதுசா கொடுத்திருக்கிற லைன் காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் 1. That means 1 is less than 1.5. So இப்போ இந்த ரெண்டுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது which one will be the best fit line? Now I will treat this line as a best fit line rather than this line because
இந்த லைனுக்கு பார்க்கும்போது ஸ்லோப் இஸ் ஹியூஜ். அதே இந்த லைனுக்கு பார்க்கும்போது ஸ்லோப் எப்படி பாருங்க, ஜஸ்ட் see here, the slope will be little less. Yes or no? Can you observe the slope here? நம்ம ஒரே ஒரு லைன் எடுத்துட்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்றதுக்கு ஆகாது. Just by giving different values for your slope and coefficient, slope and intercept, we can able to draw different lines. Yes or no? Yeah. So by just reducing, if the slope is getting reduced, we can tell that our overfitting model is converting into the generalized model. Yes or no? Yes. But remember வெச்சுக்கோங்க, நம்ம இந்த values கொடுத்த நம்ம வந்துட்டு actually இது வந்துட்டு actually this is the steep line. This is a steep slope. Means it is very much inclined ன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிற ஸ்லோப் அது. அது எப்ப ஸ்டீப்பா இருக்குமோ ஸ்லோப் ஆனது ரொம்ப ஹை இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், it should close to the zero. நம்ம அது வந்துட்டு ஜீரோ மாதிரி கொண்டு வரணும். You should also make it like a zero. But இந்த ரிட்ஜ் ரிக்ரெஷன்ல பண்றது க்ளோஸா கொண்டு வரலாம், ஜீரோக்கு க்ளோஸா கொண்டு வரலாம். ஆனா எக்ஸாக்ட்லி ஜீரோக்கு கொண்டு வரதுக்கு ஆகாது. Okay, it's not possible to make it the slope as a zero, but you can make it close to zero. Okay, when the slope is actually decreasing from beginning to the latest one, our overfitting model is converted to the optimal model. Generalized. So this is for the ridge regression. It understand achama? Yes ma'am. So இது ஒரே வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆகாது. பட் மெயின் திங் ஒரு சின்ன ஷார்ட் ஹிண்ட் என்னதுன்னா, நம்மளோட ஹை ஸ்லோப் நம்ம என்ன பண்ணணும்னா லோ ஸ்லோப்பா கொண்டு வரணுமா. தட் இஸ் த மெயின் திங். அண்ட் ஒன் மோர் திங் என்ன தெரியுமா, இந்த ஓவர் ஃபிட்டிங் என்னதுன்னா நம்மளோட ட்ரைனிங் டேட்டான்றது ஹையா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்மளோட ட்ரைனிங் டேட்டான்றது ஹையா ட்ரெயின் ஆயிட்டு டெஸ்டிங் டேட்டான்றது லோவா ட்ரெயின்ஸ்னா அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அது ஓவர் ஃபிட்டிங் சொல்றோம். அதே இன்னொரு விதமா கூட சொல்லலாம், நம்மளோட டெஸ்டிங் டேட்டாக்கு அக்யூரசி மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லோ எரர் கொடுத்துட்டு ட்ரைனிங் டேட்டாக்கு லோ எரர் கொடுத்துட்டு டெஸ்டிங் டேட்டா ஹை எரர் கொடுத்துச்சுன்னா நம்ம அது ஓவர் ஃபிட்டிங் சொல்லிடலாம். Okay. Errors நம்ம எப்படி errors find out பண்றோம், MSE mean squared error, mean absolute square error, root mean squared error அதெல்லாம் பண்றோம் இல்லையா. அது என்ன பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் நீங்க அக்யூரசிஸ் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எந்த டேட்டா எந்த ட்ரைனிங் டேட்டாக்கு ரொம்ப கொடுத்துட்டு டெஸ்டிங் கம்மி கொடுத்துருச்சுன்னா கூட நம்ம அது ஓவர் ஃபிட்டிங். எப்படி என்ன எடுத்துக்கலாம், எரர் என்ன கம்பேர் பண்ணிக்கோங்க, அக்யூரசி என்ன கம் பண்ணிக்கோங்க. So by that you can able to conclude அது ஓவர் ஃபிட்டிங் மாடலா இல்லன்ற என்ன ஜெனரலைஸ்ட் மாடலான்னு சொல்லிடலாம். Okay. Okay ma'am? Yeah. Clear this one? Yes ma'am. Now இப்ப நம்ம என்ன நெக்ஸ்ட் திங் என்ன படிக்க ரெகுலரைசேஷன்ல ராசோ ரெகுலரைசேஷன் தான் படிக்க போறோம். The Lasso regularization is also called as a L1 regularization. Same thing. In the Lasso regularization வந்துட்டு to overcome overfitting problem இல்ல help பண்றது. It also helps to reduce the feature selection. So நம்மளுக்கு ரொம்ப number of okay it is used to take only the feature means I can say reduce ன்னா only இப்ப வந்துட்டு நம்ம கிட்ட multilinear regression என்ன சொல்றோம் equation y is equal to m1 x1 plus m2 x2 plus m3 x3 plus m4 x4 plus this is an intercept. This is a multilinear regression equation where it contains many number of means multiple independent variables and one dependent variable. Then it is a multilinear regression. So if every variable there is an individual slope. இங்க எல்லா ஸ்லோப்ஸ் முக்கியம் கிடையாது. You can also select the important feature to train your model. Okay, non illa. So that is what I am saying. Okay, so it is helpful to select a feature. That is why I am saying it is used for helping the feature selection. Okay. So now what is the cost function for this regression is cost function is nothing but mean squared error. That is usually summation of I is equal to 1 to n actual minus the predicted whole square divided by n plus sigma. That means this is what lambda. Slope will be in the what, in the modulus.
So here, if you are having the equation y is equal to mx plus c, means it is in a linear regression model, you will take only the slope, only one independent variable represented slope. If you are having a multiple independent variables, then it 1 plus m2 plus m3 plus m4. So here you're just making what? Sum of all the coefficients. Yes or no? So here, if which feature is more important, you have to choose. See, if your slope is very much less, means which is exactly to zero, which is exactly zero, then that feature you can drop it off. For example, my m3 is nearly zero and m4 is nearly to zero. Then you can drop these x3 independent variable and x4 independent variable. The your equation will be this one: y is equal to m1 x1 plus m2 x2 plus c. Means when your slope is very much low, then that feature can be removed from your model so that your model can be generalized. To overcome the overfitting, you can remove that features also. Understanding what I'm saying? So this is what a lasso regression. Very simple. Ridge regression combinationல இன்னொரு advantage என்னதுன்னா இதுல feature selection இருக்கும். ஓகேவா? Yeah. Yes, ma'am. So this is what a lasso regularization means. Lasso regression சொல்றோம். So the name, another name for this one is L1 regularization. ஓகேவா? So இங்க நீங்க அத நான் தியரி எழுதிருக்கேன். just ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். So it will be good for us. So lasso regularization, ridge regularization is also known as lasso regression, ridge regression kuda sollalam. So the first thing what we are going to discuss here is ridge regression. So a ridge regression model that uses the L2 regularization technique is called ridge regression. Ridge regression adds the squared magnitude. Squared magnitude is nothing but slope square. Okay, square. Okay, just squaring the slope. Squared magnitude of the coefficient as a penalty term to the loss function. So this is a loss function, y predicted minus y actual whole square. This is your loss function. Along with this, you are adding the penalty term. That the penalty term is nothing but lambda into slope square. So usually in the linear regression, we are making only this term to zero to make your model good model. Along with this, you need to minimize this value. You have to எப்படி minimize பண்றதுக்காகனா just by changing the values of this lambda and just by giving the values of this slope value. So how you can do this one means just by using a optimization techniques. Okay va? So the next thing here is one more thing, lasso regression. Lasso regression is also known as L1 regularization. So what is the expansion of lasso means? Least absolute shrinkage and selection operator. That is what? Shrinkage is nothing but what? Just making your slope, you're just reducing the slope value to the closest value, means zero value. That is what a shrinkage. And selection, feature selection. That is what the full form for this lasso. Lasso adds the absolute value of magnitude of the coefficient as the penalty term to the loss function. Absolute value of the magnitude is nothing but means just keeping the slope in the modulus. Okay, so then what it will do, it is going to make it the negative value in the way, it will make it like a positive value and ramarida. Okay, closest to value, it will take the or closest to value, it will take it. Lasso regression also helps us achieve feature selection by penalizing the weights to approximately equal to zero. எப்ப நம்மளோட slopes are nothing but we can also consider like a weights only. On the weights எப்ப zero equal ஆயிடுமோ, then you can omit those features from your model. See here, equal to zero if that feature does not serve any purpose in the model. So அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், you can remove from your model to train to the in order to train it. Okay va? So this is what lasso and ridge regression. Clear amma idu? Yes ma'am. So இப்போ நம்ம இதோட implementation பார்க்கலாம். So நான் வந்துட்டு ஒரு advertising data set எடுத்திருக்கேன், which is in a CSV format. So அந்த data set எப்படி இருக்குமோ just ஒரு வாட்டி go through பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த டேட்டா செட்ல வந்துட்டு டிவி என்ற காலம் இருக்கு, ரேடியோ, நியூஸ் பேப்பர், அப்புறமா சேல்ஸ்ன்றது. சோ இதுல டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ன்றது இண்டிபெண்டன்ட் காலம்ஸ்மா. சேல்ஸ்ன்றது வந்துட்டு டிபெண்டன்ட் காலம். இங்க மோர் தேன் ஒன் இண்டிபெண்டன்ட் காலம் இருந்துச்சுன்னா we have to make use of multilinear regression. சோ அப்போ நம்மளோட ஈக்குவேஷன்ன்றது எப்படி இருக்கும்? m1 plus x1 plus m2 plus x2 plus m3 plus x3 plus c. So this is our multilinear regression because we are having 3 independent variables. So அப்ப அதுக்கு நமக்கு 3 slopes வரும் நமக்கு. Yes or no? So இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா நம்மளோட lasso regression யூஸ் பண்ணும்போது you can select a useful features to train your models. Okay va? So this is what our data set. Next இப்போ நம்ம இந்த data set மேல என்ன அப்ளை பண்றோமோ ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 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 ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வேணுமன்ற லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். numpy லைப்ரரி, pandas, விஜுவலைசேஷனுக்காக matplotlib லைப்ரரி, என்னோட மாடல் ட்ரைனிங் பண்றதுக்காக ரிட்ஜ் ரிக்ரெஷன், lasso which is coming from the linear model. ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நான். இந்த ரிட்ஜ் lasso will be performed on the linear equations. Means linear means linear like linear regressions. Like அது வந்துட்டு simple linear regression இருக்கலாம், multiple linear regression இருக்கலாம். So data set வந்துட்டு multi linear regression related பண்ணிருக்கிறது தான். ஆமா. சோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்? அது நம்மளோட டேட்டா செட்ன்றது ஸ்ப்ளிட்டிங் பண்ணனும். இவ்ளோ டேட்டா வந்துட்டு ட்ரெய்னிங்காக வேணும், இவ்ளோ டேட்டா வந்து டெஸ்டிங்காக வேணும்ன்றதுக்காக ஸ்ப்ளிட்டிங் பண்றதுக்காக என்னோட மாடல்ஸ் ஸ்கைகிட் லர்ன்ல இருந்து மாடல் செலக்ஷன்ல இருந்து நான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்ன்ற கிளாஸ்ன்றது நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்ண எவ்வளவு எரர் இருக்கு அன்னைக்கு செக் பண்ணணும்ன்றதுக்காக நான் மெட்ரிக்ஸ் இது வந்துட்டு ரிக்ரெஷன் கேட்டகரி ஆயிருக்கிறதுனால நம்மளோட எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்ன்றது எது யூஸ் பண்றோம்? மீன் ஸ்கொயர்ட் எரர், மீன் அப்சல்யூட் ஸ்கொயர்ட் எரர், அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே கிளாசிபிகேஷன் ஆயிருக்கும் போது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். இது எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரா மைண்ட்ல சேரிடும். ஓகேவா? சோ நம்ம வேணுமான லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற டேட்டா செட் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், மீன்ஸ் லோட் பண்ணிட்டேன். இது CSV ஃபைல் ஆயிருக்கிறதுனால நான் pandas லைப்ரரியில இருந்து read_csv என்னோட டேட்டா செட்ன்றது இந்த ஃபோல்டர் உள்ள இருக்கிறதுனால அந்த ஃபோல்டர் நேம் அதோட டேட்டா செட்டோட நேம் கொடுத்துட்டேன் வித் எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 5 rows வேணும்ன்றதுக்காக ஹெட் அப்ளை பண்ணிருக்கேன் அந்த df வேரியபிள் மேலே. Okay. So these are the first 5 rows வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணனும்? இந்த டேட்டா செட் நான் ட்ரெய்னிங்காக டெஸ்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ணனும். அதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நான் செப்பரேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. சேல்ஸ்ன்றது டிபெண்டன்ட். சோ அது ஒன்னு விட்டுட்டு ரெஸ்ட் 3 காலம்ஸ் நான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். சோ அதுக்காக நான் இங்க பாருங்களேன், எக்ஸ் வேரியபிள்ல இந்த df வேரியபிள்ல இருந்து ஒரு சேல்ஸ் காலம் ஒன்னு டிராப் பண்ணிட்டு ரெஸ்ட் காலம்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் நானு. புரியுதா? எஸ் மேம். டிராப் பண்ணிட்டேன். இந்த காலம் டிராப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இருக்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் எது மட்டுமே, இது ஒன்னு மட்டுமே. சோ அப்போ நான் இந்த சேல்ஸ் காலம் மட்டும் தான் நான் y வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது நான் செக் பண்றேன் எக்ஸ் வேரியபிள் எந்த மாதிரி காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட காலம்ஸ் தான் இருக்கு. அப்புறமா y பார்க்கும்போது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் காலம் மட்டும் தான் இருக்கு. ஒன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணிட்ட அப்புறமா ட்ரைனிங்க்கு டெஸ்டிங் பண்ண போறோம். சோ இது தெரிஞ்ச விஷயம் தான். நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மீன்ஸ் இது இந்த வேல்யூஸ் எக்ஸ் ட்ரெயினோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரிலேட்டட் வேல்யூஸ் அவுட்புட் வந்துட்டு y ட்ரெயின்ல இருக்கும். நம்ம டெஸ்டிங் பண்ண போற இந்த எக்ஸ் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா நம்மளோட மாடல் வந்துட்டு y டெஸ்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டா? இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க. சோ டெஸ்டிங் சைஸ் வந்து நான் 20% எடுத்திருக்கேன். சோ அப்ப ட்ரைனிங் டேட்டா எவ்வளவு எடுத்திருக்கோம்? நம்மளுக்கு 80% எடுத்திருக்கோம். சோ நீங்க வேணும்னா சைஸஸ் எடுத்துக்கோங்க. xtrain.shape, xtest.shape எடுத்தீங்கன்னா இனிஷியலி நம்மளுக்கு எவ்வளவு ரோஸ் இருக்குன்னா 200 ரோஸ் இருக்கும். நம்மளோட எக்ஸ் வேரியபிள் டேட்டா எவ்வளவு இருக்கும்னா 200 ரோஸ். அந்த 200 ரோஸ்ல
டெஸ்டிங்க்கு 20% எடுத்திருக்கோம், ட்ரைனிங்க்கு 80% எடுத்திருக்கோம். அதை நீங்க செக் பண்ணணும்னா xtrain.shape, xtest.shape எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. Okay. So once training testing பண்ணிட்ட அப்புறமா what I am doing here is ridge regression model apply பண்ணிட்டு இருக்கேங்க. இங்க நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், alpha is nothing but I am just giving the value for that penalty. இந்த வேல்யூ ஆனது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது lambda value I choose for as 1. Yes or no? So that is what the value I am giving. You can adjust the alpha parameter as per your requirement. நம்ம இந்த வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ நம்மளோட ஸ்லோப் வேல்யூன்றது அவ்வளவு யூஸ் ஆயிட்டே வரும். மீன்ஸ் it will move close to the zero value. இது இன்க்ரீஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ நம்மளோட ஸ்லோப் பண்றது ஜீரோக்கு அவ்வளவு ஈக்குவல் ஆகும். ஆனா ரிட்ஜ் ரெக்ரெஷன்ல ஈக்குவல் டு ஜீரோ ஆகாது. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. That is very much important point. So first நான் ரிட்ஜ் ரெக்ரெஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட ட்ரைனிங் டேட்டா வந்துட்டு நான் ரிட்ஜ் ரெக்ரெஷனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணேன்னா ட்ரைனிங் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றீங்க, நம்மளோட டெஸ்டிங் டேட்டாக்கு ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம மாடல் இருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போறோம். சோ ridge.predict xtest ன்னு கொடுத்திருக்கேன். சோ திஸ் இஸ் தி predicted values இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அப்புறமா இது பார்க்கலாம். அதே விதமா லாசோ ரிக்ரெஷன் கூட நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா ட்ரெயின் பண்ணிட்டேன். அந்த மாடல் கூட நான் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த டெஸ்டிங் டேட்டா கூட predicted values ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ரெண்டுத்துக்குமே நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நாம அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்னது? ஸ்லோப்ஸ். எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு நம்மளுக்கு அங்க? 3 இண்டிபெண்டன்ஸ். மீன்ஸ் அப்ப எவ்ரி மாடலுக்கு 3 ஸ்லோப்ஸ் கொண்டு வரணும். சோ இங்க பாத்தீங்கன்னா you got 3 slopes here. கரெக்ட்டா? சோ மேக்ஸ் டு மேக்ஸ் நியராவே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிட்ஜ் ரிக்ரெஷன் சம்பந்தப்பட்டிருக்கிறது, செகண்ட் ஒன் வந்துட்டு லாசோ ரிக்ரெஷன் இருக்கிறது. நீங்க பாத்துட்டீங்கன்னா there is a difference இருக்கு பாருங்க. அந்த ஸ்லோப்ஸ்ல there is a difference. பாத்தீங்கன்னா இங்க there is a difference. So reduce ஆயிருக்கு பாருங்க வேல்யூஸ்ன்றது. Yes or no? Means நம்ம இதுவே தான் நம்ம வந்துட்டு இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் அக்யூரசிஸ் கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்க அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்ணல, நீங்க அக்யூரசிஸ் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா which model is best fit for your data set கூட நம்ம சொல்லிடலாம். ஓகே பண்ணிடுறோம். அப்புறமா நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஓகே அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா விசுவலைசேஷன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் என்ன சொல்லிருக்கேன், நம்ம இங்க டிரா பண்ணும்போது நீங்க ஆக்சுவலா சொல்லும் போது நான் என்ன சொல்லிருக்கேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைன்ன்றது இந்த மாதிரி இருக்குன்றப்போ இதோட ஸ்லோப் பண்றது இது இவ்வளவு இருக்கு. Again I am plotting one more line annappo and slope பண்றது எப்படி இருக்கும்? So it will be like something in the மாதிரி it is going to reduce ma. என்னோட ஸ்லோப் பண்றது இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கும். மீன்ஸ் இப்போ என்னோட எப்படி இருக்கும் என்னோட லைன்ன்றது இது பிரிட்ஜ் ஈக்குவேஷன் ஆயிருக்கும்போது என்னோட இது let us assume like that. அப்போ ஸ்லோப் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆச்சுனா லைன்ஸ்ன்றது என்ன ஆகும்? இந்த ஸ்டீப் ஸ்லோப்ல இருந்து it is nearly moving to the zero side இல்லையா? So zero side move ஆயிட்டு இருக்கா இது? Yes or no? So இங்க எதுக்காக சொல்லிட்டு நம்மளோட விசுவலைசேஷன் பார்க்கிறதுக்காக இங்க பாருங்களேன். This is my ridge equation. This is my ridge line. Okay. Green colorல இருக்குது. So இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லாசோ கோஎஃபிஷியன்ட் means the slope changes. See பாருங்க changes இருக்குங்க. Little bit, yeah. Yeah. So அதான் நான் இங்க plot பண்ணிருக்கேன். என்னோட ஃபிகர் சைஸ் வந்து 10 to 6 times என்னோட size of the graph. Next இங்க ரேஞ்ச்ன்றது plot பண்ணிட்டு இருக்கேன். ரேஞ்சிங் வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுத்திருக்கிற ரேஞ்ச் லென்த் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் கொண்டு வரணும். லென்த் மீன்ஸ் what is the length of this ridge coefficient? 3. Range of ridge coefficients means it is going to plot from 0 to 2. 0 comma range functionல நம்மளுக்கு len of ridge coefficients என்ன கொடுத்துட்டு இருக்கோம்னா starting index stopping index and stopping index வந்துட்டு length of ridge coefficients கொடுத்திருக்கோம். அப்ப starting index நம்ம இங்க கொடுக்கலனா meaning that 0. So 0 1 2 3 இங்க len of ridge coefficient வந்துட்டு 3. ஆனா நம்மளோட stop index எப்பவுமே excluded. So it is going to take a 0 to 2. Got it? Okay, yeah. 0 to 2. Next in the ridge coefficients வந்துட்டு coefficient values means அந்த coefficient slopeக்காக values plot பண்ணிக்கிறது. So label வந்துட்டு ridge labels வந்துட்டு நம்மளுக்கு வேணும். இங்க நம்மளுக்கு green இருக்கா இது லாசோ coefficients.
அதே விதமா பிளாட்டிங் ஒரு லாசோ ரிக்ரெஷன் லாசோ கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு லைன் வரதுக்காக நான் பிளாட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு சேம் அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இதுக்கு கூட. எக்ஸ் லேபிள்ஸ்ல இண்டெக்ஸ் வரதுக்காக y லேபிள்ல வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் மேக்னிடியூட்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேக்னிடியூட்ஸ் என்னது, இந்த வேல்யூஸ் பிளாட் பண்றதுக்காக நான் அது வந்துட்டு ஜெனரல் அதே அதே அதுக்கு ரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு வேணுமன்ற ரேஞ்சஸ் இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு ரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ லெஜெண்ட் என்னது, நம்ம இங்க லேபிள்ஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த லெஜெண்ட்ன்றது நமக்கு இங்க காட்டும். ஓகே, ஸோ டைட்டில் வந்துட்டு ரிட்ஜ் வர்சஸ் லாசோ கோஎஃபிஷியன்ட்ஸ். நெக்ஸ்ட் கிரிட் வந்துட்டு இந்த கிரிட் லைன்ஸ் வரதுக்காக ஸோ நம்ம பிளாட் பண்ணிட்டோம் இது. ஸோ திஸ் இஸ் வாட் அ லாசோ அண்ட் ரிட்ஜ் ரிக்ரெஷன். இது வந்துட்டு ஒரு பேசிக் திங்மா. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? எஸ் மேம். யூஸ்வலி நான் இங்க வந்துட்டு ஓன்லி லாசோ ரிட்ஜ் மட்டும்தான் கம்பேர் பண்ணி காட்டிருக்கிறது. இப்போ இந்த லாசோ ரிக்ரெஷன் அடுத்தது ரிட்ஜ் ரிக்ரெஷன்ன்றது மெயின்லி லீனியர் ரிக்ரெஷன் மாடல் மேலே தான் நம்ம வர போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டேட்டா செட் இன்னொரு டேட்டா செட் எடுத்துட்டு அந்த டேட்டா செட் மேலே ஃபர்ஸ்ட் அதோட அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்புறமா ரிட்ஜ் ரிக்ரெஷன் மாடல் ட்ரெயின் பண்ணிட்டு அதோட அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றேன். அடுத்தது லாசோ ரிக்ரெஷன் மாடலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அதோட அக்யூரசியும் ஃபைண்ட் அவுட் பண்றேன். லேட்டர் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மூணுத்துமே அக்யூரசிஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா செட்டுக்கு எந்த மாடல் பர்ஃபெக்ட் ஃபிட்ன்றது நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ண போறோம். ஓகேவா? டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ இஃப் யூ see there I have taken diabetes data set. அந்த டேட்டா செட் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற லைப்ரரி sklearn லைப்ரரியில இருந்து அந்த டேட்டா செட் நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் numpy லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன், pandas லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட டேட்டா செட் வந்துட்டு டயபெட்டிஸ் டேட்டா செட் தட் இஸ் லோடட் ஃப்ரம் திஸ் sklearn லைப்ரரியில இருந்து டேட்டா செட்ஸ்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீனியர் மாடல்ஸ் வந்துட்டு லீனியர் ரிக்ரெஷன், ரிட்ஜ் ரிக்ரெஷன் அண்ட் லாசோ ரிக்ரெஷன் மூணுமே இம்போர்ட் பண்ணிட்டேன். மாடல் செலெக்ஷன் ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்பிளிட்டிங் பண்றதுக்காக நான் இந்த மாடல் செலெக்ஷன்ன்றது கூட இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்புறமா எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் ஃபார் த ரிக்ரெஷன் இஸ் மீன் ஸ்கொயர்ட் எரர் அண்ட் அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக R2 ஸ்கோர் கூட இம்போர்ட் பண்ணிட்டேன். நவ் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் நான் லோட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். யூஸ்வலி அந்த டேட்டா செட்ன்றது ஒரு கீ வேல்யூ ஃபார்மேட்ல கொண்டு வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ஓன்லி த டேட்டா விச் இஸ் யூஸ்ட் ஃபார் யுவர் மாடலிங். ஸோ அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த காலம் த டேட்டா காலம் விச் இஸ் ரெஃபர்ட் ஃபார் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டார்கெட் காலம் இஸ் ரெஃபர்ட் ஃபார் அ டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு செப்பரேட் பண்ணிக்கிட்டு எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டேட்டா செட் மீன்ஸ் இந்த ட்ரைன் மீன்ஸ் செப்பரேட் பண்ணிருக்கிற டேட்டாவை நான் ட்ரைனிங்க்கு டெஸ்டிங்காக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட டெஸ்டிங் சைஸ் வந்துட்டு 30%, ட்ரைனிங்க்கு வந்துட்டு 70% எடுத்திருக்கேன். ஸோ ட்ரைனிங் டெஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணிருக்கிற டேட்டாவை நான் என்னோட லீனியர் மாடலுக்கு ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ அதுக்காக லீனியர் ரிக்ரெஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். ஃபிட் இஸ் ஃபார் ட்ரைனிங் த ட்ரைனிங் டேட்டா. ஸோ ட்ரைனிங் டேட்டா ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வேணுமன்ற அவுட்புட் ஆல்ரெடி ஒய் டெஸ்ட் இருக்கு. என்னோட மாடல் என்ன வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்றது இந்த டெஸ்டிங் டேட்டாக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ல நான் என்னோட டெஸ்டிங் டேட்டாக்கு வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்றதுக்காக ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த டேட்டா எல்லாமே இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீன் ஸ்கொயர்ட் எரர்னா என்னது, ப்ரிடிக்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. அதோட டிஃபரன்ஸ் வந்துட்டு மினிமம் இருந்துச்சுன்னா அக்யூரேசின்றது ஹையா இருக்கும்னுட்டு. அப்போ நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன்ன்றது ப்ராப்பரா பெஸ்ட் ஃபிட் லைன் நம்ம இருக்குன்றது சொல்லலாம். எப்போ நம்மளோட மீன் ஸ்கொயர்ட் எரர் தட் மீன்ஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப இருந்துச்சோ அக்யூரேசின்றது கம்மியா இருக்க போகுது. ஸோ இங்க நான் அதான் பண்ணிருக்கேன். மீன் ஸ்கொயர்ட் எரர்ல ஒய் டெஸ்ட் இஸ் ஆக்சுவல் வேல்யூஸ், ஒய் லீனியர் ப்ரிடிக்டட் இஸ் ப்ரிடிக்டட் வேல்யூஸ் ஃப்ரம் த மாடல். இந்த ரெண்டுத்துக்குமே நான் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், காஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சேம் டைம் நான் வந்துட்டு அக்யூரசி கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அக்யூரசி இஸ் பேஸ்ட் ஆன் அ டெஸ்டிங் மீன்ஸ் தட் இஸ் ஆக்சுவல் வேல்யூஸ் அண்ட் த ப்ரிடிக்டட் வேல்யூஸ். ஸோ நான் எவாலுவேட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்றேன். ஸோ என்னோட எரர் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்குமா. ஸோ நம்ம யூஸ்வலி எரர்ஸ் பார்க்கறதுனால நம்மளுக்கு அவ்வளோ அக்யூரேட் மீன்ஸ் தெரியாது இவ்வளோ எரர் இருக்குன்னு மீன்ஸ் யூ கேன் நாட் ஏபிள் டு நோ ப்ராப்பர்லி.
ஸோ அதுக்காக நான் அக்யூரசி கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். அக்யூரசி வந்துட்டு 0.47. தட் மீன்ஸ் நம்மளோட டேட்டான்றோட அக்யூரசி, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கு அக்யூரசி எவ்வளவு வந்துட்டு இருக்கு? 47% வந்திருக்கு. வாட் இஸ் த பெர்சன்டேஜ்? ஆப்வியஸ்லி 48 சொல்லலாம். நியர்லி 48% வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார் லீனியர் ரிக்ரெஷன். இப்போ சேம் டேட்டா செட் ரிட்ஜ் ரெக்ரெஷன் மேல கூட அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்னோட கிட்ட இருக்கிற டெஸ்ட் ட்ரைனிங் டேட்டா ரிட்ஜ் ரிக்ரெஷனுக்கு ட்ரைன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் வித் ஆல்பா இஸ் 1.0. இந்த வேல்யூன்றது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் அ லாம்டா வேல்யூ. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரைனிங் டேட்டா எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டேன் என்னோட ரிட்ஜ் ரிக்ரெஷன் மாடலுக்கு. இப்போ நம்ம கிட்ட y டெஸ்ட் வேல்யூஸ் வந்திருக்கு இந்த எக்ஸ் டெஸ்ட்க்கு. தட் இஸ் ஆக்சுவல் வேல்யூஸ். மாடல்ல இருந்து நான் ப்ரிடிக்டட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ y டெஸ்ட் அப்புறமா இந்த ப்ரிடிக்டட் வேல்யூஸ்ல இருந்து நான் மீன் ஸ்கொயர்ட் எரர் கால்குலேட் பண்ணிட்டேன். R2 ஸ்கோர் கூட கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அதோட வேல்யூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர் இஸ் 3112. So when compared to the linear regression, this one is huge, more. So அப்ப இங்க அக்யூரசி பாருங்க, இங்க எரர் ரொம்ப இருந்துச்சு. அப்ப அக்யூரசி ஆனது கூட கம்மி ஆயிடும். இங்க பாருங்க, இந்த 2821 இருக்கிறதுக்காக அக்யூரசி 47 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு, எரர்ன்றது ரொம்ப இருக்கு. அது கம்பேர் பண்ணும்போது அப்ப அக்யூரசின்றது அதுக்குள்ள இதுக்கு கம்மி ஆயிடும். So 42 இருக்கு. Means when compared to the linear regression model, இந்த மாடலோட அக்யூரசின்றது கம்மி இருக்கு. So which model is good fit for our data set? Linear regression model only. ஓகேவா? சோ இப்போ இந்த மாடல் அவ்வளவு இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், லாசோ ரிக்ரெஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். சேம் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சேம் திங் லாசோ மாடல் ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த லாசோ ரிக்ரெஷன்ல வச்சுட்டேன் ஆப்ஜெக்ட். இந்த லாசோ கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் வித் திஸ் நேம் லாசோ ரிக். அப்புறமா இதுக்கு நான் ட்ரைனிங் டேட்டா ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு predicted values find out பண்றேன் based on x test. predicted values இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். y டெஸ்ட்க்கு இந்த predicted valuesக்கு மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்புறமா R2 ஸ்கோர் கால்குலேட் பண்ணியாச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா the error is 3444. means from regression to ridge regression to lasso regression the error is more. obviously எப்ப எரர்ன்றது ரொம்ப ஆகுமோ obviously இந்த accuracy அன்றது கூட கம்மி ஆயிடும். So 36% for lasso regression. By comparing the regression model accuracies, linear regression model is a best fit line. அதுதான் நம்மளுக்கு best fit line கொடுக்க போறது. Understand ஆகுதாமா? Yes, ma'am. So you can also plot visualization for a linear regression, ridge regression and lasso regressions. So first what I have did here is I just imported Seaborn library and Matplotlib library for visualization. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நான் ஆக்சுவல் டேட்டாக்கு அப்புறமா ப்ரிடிக்டட் டேட்டாக்கு மீன்ஸ் ஆக்சுவல் வேல்யூஸ்க்கு ப்ரிடிக்டட் வேல்யூஸ்க்கு நான் பிளாட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் y டெஸ்ட் ஆக்சுவல் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். y ஆக்சிஸ்ல வந்துட்டு ப்ரிடிக்டட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 3 plots பண்ணியிருக்கேன். 1 is for linear regression, 2nd is for ridge regression, 3rd one is lasso regression. ஸோ இங்கே y டெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒன்னே தான், மீன்ஸ் சேம் டேட்டா செட் எடுத்திருக்கிறதுனால. ஆனா ஒரு மாடல் வந்துட்டு ஒரு வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கீங்க. லீனியர் மாடல்ல 1 வேல்யூ ப்ரிடிக்ட் ஆயிருக்கும். ரிட்ஜ் ரெக்ரெஷன்ல 1 கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம். லாசோ ரெக்ரெஷன்ல சம் அதர் வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். லீனியர் ரிக்ரெஷன்ல லீனியர் வேல்யூஸ், லீனியர் ரிக்ரெஷன்ல வந்துட்டு ரெட் லைனு, ரிட்ஜ் ரிக்ரெஷன்ல கிரீனு, அப்புறமா லாசோல வந்துட்டு ப்ளூ கொடுத்துருக்கேன். லேபிள்ஸ் கூட கொடுத்துருக்கேன். மீன்ஸ் இந்த கலர் இந்த ரிக்ரெஷன் மாடல் வந்துட்டு இங்க லேபிள்ஸ் கூட கொடுத்துருக்கேன். நம்ம இங்க எப்ப லேபிள்ஸ் யூஸ் பண்றோமோ கம்பல்சரி லெசன்ட்ன்றது கூட யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூஸ்க்காக, ப்ரிடிக்டட் வேல்யூஸ் வந்துட்டு y ஆக்சிஸ்ல கொடுத்துருக்கேன். என்னோட டைட்டில் வந்துட்டு லீனியர் ரிட்ஜ் அண்ட் லாசோ கொடுத்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்னோட டேட்டா செட்டோட வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்கு. இஃப் யூ அப்சர்வ் ஹியர் ரெட் லைன் வந்துட்டு லீனியர் ரிக்ரெஷன் லைன், மீன்ஸ் நார்மல் லீனியர் ரிக்ரெஷன் நமக்கு வந்திருக்கிற லைன். இங்க அடுத்தது ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இங்க பாத்தீங்கன்னா ஐ கேன் மேக் திஸ் இந்த ரெட் லைன் நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா விச் இஸ் மேக்ஸிமம் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஷுட் மேக் இட் நியரஸ்ட் டு 0. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், we are applying a ridge regression and lasso regression.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்ஜ் ரெக்ரெஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி பெண்ட் மீன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் நியர் க்ளோஸ் டு மீன்ஸ் ஜஸ்ட் ஃபியூ ஸ்லோ பண்றது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாசோ ரிக்ரெஷன் வந்துட்டு ப்ளூ கலர், அந்த ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா இட் இஸ் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கூட அந்த ஸ்லோப் இருந்து இங்க வரும்போது ஸ்லோ பண்றது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், இங்கிலிருந்து இங்க வரும்போது ஸ்லோ பண்றது இன்னும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஹியர். Whenever you are using the lasso and ridge regression, the slope will gradually moves to the zero value. Mainly ridge andradhu exactly zero pannadu, but coming to the lasso regression, it may closely becomes a zero. So this is how you can visualize the three regressions, that is linear, ridge and lasso regression. Okay, so this is all about today's class, that is regularization concept. நீங்க சேம் திங் வந்துட்டு நீங்க சம் அதர் டேட்டா செட் மேல அப்ளை பண்ணி நீங்க இன்னும் ப்ராப்பரா லேர்ன் பண்ணலாமா. ஓகே, so we'll meet in the next session. Bye everyone. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.